அவர் வரவேற்புரை தான். நீங்க தலைமையாக பேசுறீங்க. முதல் கூட்டத்துக்கு உங்களை தலைமை தாங்க வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வாழ்த்துருக்கீங்க. முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்க நடத்தி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வாழ்த்துருக்கீங்க, நன்றி தெரிவிங்க. இல்ல நீங்க தலைமை தாங்க நடத்துங்க. இது மாதிரி பொதுக்குழு நடக்க இருக்கு. பிப்ரவரி 28 அன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிறதுக்காக நாம வந்து ஆலோசனை செய்யறோம். இதை மாவட்ட செயலாளர் வந்து இதெல்லாம் நடத்தி தருவாரு, எப்படின்னு வழி காட்டுவார். இந்த வடசென்னை மாவட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வட்ட துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், வரும் 28/2/2026 பொதுக்குழு நடக்க இருக்கிறது. எக்மோரில் சிராஜ் மஹாலில் நடைபெறுகிறது. காலை 9 முதல் 2 வரை நடைபெறுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த பொதுக்குழுவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை விட முக்கியம், சத்யானந்தனுடைய கையை, அவருடைய வலிமையை நாம் காட்ட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரிசையா சொல்லுங்க. வரிசையா ஒரு பகுதி செயலாளர். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரும் வருவது வரவேற்கிறேன். இந்த முதல் கூட்டமாக பொதுக்குழு பற்றி நம்ம அதுக்கான தயாரிப்பை பற்றி இப்போது பேசுவதற்காக நம்ம இங்கே கூறியிருக்கிறோம். துறைமுக பகுதி சார்பாக நாங்கள் போஸ்டர் போடுற முடிவு செய்திருக்கோம். அதே போல் இது நடக்கக்கூடிய பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்துல பேனர் வைக்க முடிவு செய்திருக்கிறோம். துறைமுக சார்பாக வடசென்னை மாவட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்கின்றோம். நன்றி வணக்கம். எழும்பூர் பகுதிக்கு எல்லாம் கவர் பண்ணாங்க. இல்ல அது எழும்பூர் பகுதி ஐயா. அவருடைய இல்லையா, நீங்க தான் தலாங்க. அது சிறப்பா செய்வார். மாதவரம் பகுதி செயலாளர் மகேந்திர நிர்வாகிகள் முதலாவது நம்ம கட்சியை தொடங்கி ஃபர்ஸ்ட் பொதுக்குழு வந்து எக்மோரில் சிராஜ் மஹாலில் நடக்குது. அந்த பொதுக்குழுவில் சிறப்பாக எல்லாம் திறனாக கலந்துக்கணும், நல்ல விளம்பரமாக வைக்கணும். அதுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் முதல் பொதுக்குழுன்றதுனால தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு பேனர், கொடி கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் செய்தால் நல்லா இருக்கும். இந்த தலைமை நடத்தக்கூடிய செயலராக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே இந்த பணி இருக்குதுப்பா, கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ ஏதோ ஒன்று கொடுத்து வேலை. ஏன்னா எங்களால் போய் அங்கே நின்று ஒரு வேலை செய்ய முடியாது. ஒரு பேனர் போட்டு
ஒன்றா போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கிறோம். பெரிய அளவில் நாங்கள் இல்லைன்னாலும் என்னுடைய வேலைகள் அது மாதிரி நான் ஒரு மளிகை வச்சுருக்கேன், என்னால் விட்டு வர முடியாது. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன். அந்த நேரத்துக்கு நான் நின்று அங்கே வேலை செய்யணும்னா எனக்கு அது நேரம் இருக்காது. பசங்க ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி உங்கள் சார்பாக உங்கள் பகுதி சார்பாக ஒரு 2 பேனர் போட்டு கொடுப்பா, நான் வேலை வச்சு இது பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். கோபி அவர்களை அப்புறம் பஞ்சாயத்து இல்லை அவ்வளோதான். சைன் போடணும். சைன் போடணும். நீங்க வாங்கப்பா.